ஹாய் ஹலோ வணக்கங்க. வெல்கம் டு அனதர் விலாக். இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம் என்னென்னு. ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கிறேங்க. நெய் ஊற்றி ஆரம்பிப்போம். நல்லா நெய் சூடானதுக்கப்புறம் பிரியாணி மசாலாவை எல்லாத்தையும் போட்டுடலாம். ஆனியனுங்க, வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின வாட்டி இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணுறேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா குக் ஆகிற வரைக்கும் அப்படியே வதக்கிட்டே இருக்கேன். இது இப்போது நல்லா குக் ஆகிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்தது நான் ஒன்ஸ் இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். ஒன்ஸ் தக்காளி குக் ஆனதுக்கப்புறம் அடுத்தது நான் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறேங்க. மசாலா ஆட் பண்ண போகிறேன் நான். லைக் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்தது ஒரு 2 டீஸ்பூனு கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூனு கியூமின் பவுடர். கியூமின் பவுடர்னால் ஜீரா பவுடர். அடுத்து ஒரு 3/4 டீஸ்பூனு பிரியாணி மசாலா. நல்லா மசாலாலாம் குக் ஆன உடனே புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கிறேங்க நான். இது மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் போட போகிறேன். கொத்தமல்லி, அடுத்தது புதினா, இது ரெண்டையும் போட்டு நல்லா குக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதில் மட்டன் ஆட் பண்ண போகிறேங்க நான். இப்போ இது குக் ஆயிடுச்சு. அடுத்தது நான் மட்டன் ஆட் பண்ண போகிறேன். இதில் மட்டன் இங்கே இருக்குது. நான் ஆல்ரெடி தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கொரியாண்டர், ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இதை ஆட் பண்ண உடனே மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணேன். இப்போ இதில் நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து 1 கப் தண்ணி ஊற்றி இதை விசில் வச்சு வேக வைக்க போகிறோம் மட்டனை. நான் ஒரு கப் இல்லாமல் இன்னொரு 1/2 கப் சேர்த்து 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இதை வந்து இப்போது மூடியை போட்டு பண்ண போகிறேன். 4 விசில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அடுத்தது கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதாங்க, 4 விசில் விட்டு மட்டனை குக் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
மட்டன் முக்கால்வாசி குக் ஆயிடுச்சுங்க. அடுத்தது இதில் நான் ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன ரைஸ் பிடிக்குமோ, பாஸ்மதி, சீரக சம்பா, எந்த ரைஸ் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நானும் இந்த ரைஸ் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணணும். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கனால நான் ஒரு 1.5 to 2 டம்ளர் உண்டான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்லாம் ஓகேவா இருக்கான்னு. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் குக்கரை போட்டு மூடி போட்டு வச்சு மறுபடியும் ஒரு 3 விசில் விட்டெடுத்தா மட்டன் பிரியாணி ரெடிங்க. அவ்வளோதாங்க, விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. மட்டன் பிரியாணி ரெடி. சாப்பிட்டு பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா சூப்பராக இருக்குது. மட்டன் நல்லாவே வந்திருக்கு. நான் போய் மட்டன் பிரியாணி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது விலாகில் வந்து சந்திப்போம். டாடா, பை, குட் நைட்.